ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்மிச்சி கேமர். ஸோ இன்னைக்கு என்னோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 இருந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் 2025 எப்படி இருக்காங்க, அவங்க ஐடி எவ்வளோலாம் டாப் அப் பண்ணி எவ்வளோ கிராமட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக சொல்ல போனால் 2017 இருக்கிற ஃப்ரீ ஃபயரோட யூஐடி பிளேயர்ஸ் நம்ம இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படா செக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கயான் கேமிங்கோட லைவ்ல கயான் கேமிங் அடிச்சு போட்டவங்க யூஐடிஸ் தான் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்க போறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் யூஐடி என்னன்னு பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்னு. அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். யாரெல்லாம் செக் பண்ணலையோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. அந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம புதுசாக ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்க போகலாம். கயான் ப்ரோ பார்த்தீங்கன்னா, எனிமி சைடில் வரான்னு சொல்லி அவன் அடிக்கலாம் பார்ப்பாரு. அவரோட டீம்மேட் ஓசிக்கில் அடிச்சிருவாரு. உள்ள 2 பேர் வரதுல ஒருத்தரை டவுன் பண்ணிடுவாரு. இன்னொரு டீம்மேட் இருப்பான், அதாவது எனிமி தான். எனிமியை அவரோட டீம்மேட் அடிச்சு போட்டுருவாங்க. கடைசியில் அந்த 2 எனிமியும் இவங்க டீம்மேட்டே முடிச்சிருவாங்க. ஸோ கடைசியில் இப்போ வெளியே ஒருத்தர் இருக்கான். ஸோ கில்லுக்கு ஆசைப்பட்டு இவர் வெளியே போய் அடிக்கலான்னு போவார். இவரோட பேட் லக்கா என்ன தெரியல, அவன் இவனை அழுத்தி பிடிச்சே முடிச்சிருவாரு. ஸோ இவரோட யூஐடி தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். இவர் இனி ஃப்ரீ ஃபயர் வளர்றாரா, இவரோட ஐடி எப்படிலாம் இருக்குன்னு தான் பார்க்கலாம். சரி வாங்க, இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஐடி. சரி வாங்க பார்க்கலாம். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் யூஐடி. தலைவன் 30 நாளைக்கு முன்னாடி தான் விளாண்டுருக்கான். அதாவது இவர் இப்போ ஆன்லைன்ல இல்லை, விளாடுறதே இல்லை போல. தலைவனோட யூஐடி அதாவது ஓல்டு பிளேயர் என்னன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டே ஓல்டு தான். இவரு கிட்டத்தட்ட 3 எலைட் பாஸ் போட்டிருக்காரு. 3 எலைட் பாஸுமே ஓல்டு எலைட் பாஸ் தான். தலைவன் இப்பெல்லாம் விளாடுறதே இல்லை போல, என்னன்னே தெரியல. இவரு தான் கயான் கேமிங்கை 2017 அழுத்தி பிடிச்சி பூயா அடிச்ச ஒரே ஒரு பிளேயர் இவரு தான். அதாவது பூயா அடிக்கல, அழுத்தி பிடிச்சி கயான் கேமிங்கை முடிச்ச ஒரே ஒரு ஆள் இவரு தான். ஃபர்ஸ்ட் வந்து யூஐடியே பயங்கரமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் விளாடுறதே இல்லை. இப்போ மிச்சம் வரப்போற எல்லா ஐடிஸும் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம செகண்ட் கேம் பிளே பார்த்துட்டு செகண்ட் யூஐடியை பார்க்க போயிடலாம். இதாங்க செகண்ட் கேம் பிளே வீடியோ. கார்ல ஒருத்த வரான்னு சொல்லி கயான் கேமிங் எஸ்கேஎஸ்ல நல்லாவே டேமேஜ் கொடுப்பாரு. அவனும் செத்துருவான் பார்த்தா அவன் சாகவே இல்லை, எப்படின்னே தெரியல. கடைசியில கயான் கேமிங்கே அடிச்சு தூக்கி வீசி நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இவரோட கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட். கார்லயே வந்து ஏத்தி நாக் பண்ணிட்டாரு கயான் கேமிங்க. அவரோட யூஐடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர் இனி விளையாண்டுருக்காரான்னு வாங்க நம்ம செகண்ட் யூஐடியை பார்க்க போயிடலாம். அவர் ஐடி பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இதுதான் செகண்ட் பிளேயர். செகண்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விளாண்டுருக்காரு. இப்போ விளாடுறது இல்லை, என்னன்னு தெரியல. இவரோட லைக்ஸும் நல்ல லைக்ஸ் தான் அடிச்சிருக்காரு. 2K லைக்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்காரு. இவர் ஒரு பிஆர் ரேங்க் புஷிங் பிளேயர் போல. ஏன்னா பிஆர்ல டைமண்ட் 2 வரைக்கும் அடிச்சு வச்சிருக்காரு. இவர் வெறும் பிஆர் மட்டும் விளாடுவார் போல. இவர் ஒரு ஓல்டு பிளேயர் சொல்றதுக்கு இவர் 2 எலைட் பாஸ் போட்டிருக்காரு. ரெண்டுமே ஓல்டு எலைட் பாஸ் தான். அதாவது பூயா பாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம முதல்ல எலைட் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுதான் இவர் போட்டு வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் யூஐடியும் பயங்கரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த 2 யூஐடியும் ஃபர்ஸ்ட் யூஐடி விளையாடுறதே இல்லை. செகண்ட் யூஐடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு. ஆனால் இப்போ விளையாடுறதுல என்ன ரீசன்னே தெரியல. ஏன்னா அப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல இப்போ விளையாடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது போல. அதனால யாருமே விளையாடுறதில்ல. சரி வாங்க நம்ம வளவலும் பேசாம தேர்ட் யூஐடி என்னன்னு பார்க்க போயிடலாம். இதுதான் கைஸ் தேர்ட் கேம் பிளே வீடியோ. யாரெல்லாம் புர்கேட்டரி மேப் விளாண்டுருக்கீங்களோ சொல்லுங்க. ஏன்னா நம்ம பெர்முடா மேப்ல கிளாக் டவர் இருக்கிற மாதிரி புர்கேட்டரி மேப்ல பிரேசில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த வீடு கிளாக் டவர் வீடு மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல தான் எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் இறங்கி மாஸ் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கயான் கேமிங் இறங்கி ஒரு கன் எடுத்துட்டாரு. அதாவது AK-47 எடுத்துட்டாரு. ஒரு எனிமி ஃபிஸ்ட் வச்சு அடிச்சுட்டே இருந்தா எப்படியோ இவரு அங்க இங்கன்னு போய் எப்படியோ ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டாரு. இவரு தலைவன் 1v2 ஆடிட்டு இருக்கான். அப்போ இவனோட டீம்மேட் வரமாட்டான்னு நினைச்சு மெடிக்கெட் போட்டு இருந்தான். பார்த்தா இவனோட டீம்மேட் சட்டுன்னு வந்துட்டான். அவங்க கையில கன் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. நானும் இவர் அடிச்சிருவாருன்னு நினைச்சேன். பட் இவரால் அடிக்கவே முடியல. ஏன்னா அவன் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து ஃபிஸ்ட் இருக்கிற நடி சட்டுன்னு ஓடிட்டு இருந்தான். அங்கிருந்து அது செட் ஆகும்னு சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அடிக்கலாம் பார்த்தா சட்டுன்னு அவன் இங்கே வந்துட்டான். இவன் தலைவன் இப்போ பாருங்க கயான் கேமிங்கே ஒரே அடியில் முடிச்சுட்டான். ஏன்னா அவரோட ஃபிஸ்ட் கரெக்டாக லாக் ஆகி ஹெட்லேயே பட்டு கயான் கேமிங் நாக் ஆயிட்டாரு. ஸோ இன்னொரு பிளேயர் கயான் கேமிங்கை பிரேசிலில் வச்சு அடித்த ஒரே ஒரு பிளேயர் இவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் கிளாக் டவர் மாதிரி பிரேசில் இருக்கிற இடத்துல வச்சு அடிச்சிருக்காரு. சரி இப்போ வாங்க இவர் ஐடியை போய் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த 2 ஐடி யாரும் விளாடுறதில்ல. இவராவது விளாடுறாரா இல்லை பண்ணுறாரு, ஐடி எப்படி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். சரி வாங்க.
தேர்ட் பிளேயர் இவர் தான் மக்களே. இவர் இன்னையும் விளையாண்டுருக்காரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நேற்று தான் ஆஃப்லைன் போயிருக்காரு. இவர் ஒரு சரியான ரேங்க் புஷ் பிளேயர் போல. பிஆர்ல ஹீரோய்க்கு 5 ஸ்டார் வரைக்கும் அடிச்சு வச்சிருக்காரு. சிஎஸ்ல 26 ஸ்டாருக்கு மேல அடிச்சிருக்காரு. இவரோட ஐடியே பயங்கரமா இருக்கு. ஓல்டு எலைட் பாஸ்னே வச்சிருக்காரு. இவரோட கில்டு பேர் பாத்தீங்கன்னா ஓல்டு வாரியர்னே இருக்கும். சேரமோட்டு பச்சைக்கு டாப் கிரிமினல் எல்லாமே வச்சிருக்காரு. இவரோட ஐடி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இவரோட ஐடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 21,000 லைக்ஸ்க்கு மேல வச்சிருக்காரு. இவர் இன்னும் விளையாண்டு தான் இருக்காரு. இவரோட கேம் பிளேலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், மாசாவே இருந்துச்சு. இவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா இவரு தான் பிரேசிலே அடிச்சு போட்ட கயான் கேமிங் ஒரே ஒரு பிளேயர். இவர் மாசா இன்னும் விளையாண்டு இருக்காரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பார்த்த 3 பிளேயர்ல இவராவது இப்போ விளையாண்டு இருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேம் பிளே வீடியோ. கயன் கேமிங் இங்கே நின்றுருப்பாரு. எனிமி காரில் வந்தான். காரில் வந்துட்டு சரி பொறுமையாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா எனிமி வந்து இறங்கி M4A1 தலையிலே வச்சு நாக் பண்ணிட்டான். ஸோ எப்படியாவது கயன் கேமிங்கை அடிச்சு முடிச்சுட்டான். ஸோ இவரோட யூஐடி தான் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். இவர் இனி விளாண்டுருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இப்போ பார்க்க போகிற யூஐடியில் நிறையா மிஸ்ட்ரியஸே இருக்குது. ஏன்னா இவர் ஒரு ஓல்டு பிளேயர் சொல்கிறதுக்கு தகுதியானவர். ஏன்னா இவர் ஓல்டு பிளேயர் சொல்கிற மாதிரி இவரோட ஐடியில் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுதான் நான் இப்போ காமிக்க போகிறேன். சரி வாங்க பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட் யூஐடி போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இவர் 15 நாளைக்கு முன்னாடி தான் விளையாண்டுருக்காரு. இப்போ விளையாடுறதில்ல போல. இவரோட ஐடியில் நான் சொன்னல மிஸ்ட்ரியஸாக இருக்கும். இவரோட ஓல்டு பிளேயர் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு. ஏன்னா இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படின்னு அவர் டைட்டிலே வச்சிருப்பாரு. இவரோட லைக்ஸும் 1000 லைக்ஸ்க்கு மேலேயே இருக்கு. இவரோட லெவலும் பரவாயில்ல. இவர் இப்போ விளையாடுறதில்ல போல. இவரோட பயோல பாருங்க 7 இயர்ஸ் ஆஃப்டர் 10 டேஸ்ன்னு வச்சிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கேம் பிளே போட்டுட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இவரோட யூஐடி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இவரோட கேரக்டர் முதல் கொண்டு அப்ப வச்சதுல இருந்து இப்போ வச்ச வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. தலைவன் இப்பதான் 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து விளையாண்டு போயிருக்கான் போல. சரி கைஸ், இப்போ நம்ம பார்த்த 4 ஐடியில உங்களுக்கு இந்த ஐடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை கைஸ்.